Vivo Y28 5G தான் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் என்னோட ஒரு சின்ன யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை மட்டும் குயிக்காக வந்து பார்த்துருங்க. Vivo Y28 5Gயோட பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் Vivo பாக்ஸ் தான், பெருசாக எதுவும் மாற்றலை. அண்ட் பின்பக்கமாக இந்த ஃபோன்ஸோட ஹைலைட்ஸே இல்லை, ஒருவேளை ஹைலைட்டே இல்லைன்னு நினச்சிட்டாங்களா என்னத்துல. கீழே வெயிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் கில்டர் அக்வா அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு எடுத்தோடனே ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இதுதான் அந்த கில்டர் அக்வாங்கிற கலர். கண்டிப்பாக இதை பார்த்தோன்னா எனக்கு ஓப்போ ஃபோன் ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தா ஒரு சின்ன ட்ரே வந்துருக்கு. இதுக்குள்ளே நமக்கு வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில வாரண்டி புக்லெட்ஸ் வந்துருக்கு. அண்ட் ஒரு ட்ராவல் அடாப்டர். இது வந்து நார்மல் அடாப்டர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒன்று கொடுக்கல, 10 watts தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் வந்துருக்கு. இப்போ ஃபோனுக்கு வந்து வரலாம். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அந்த டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூரில் வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அண்ட் ஓவராலாக இவங்ககிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனும் வந்துருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்ணுறாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐஃபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, OnePlus, ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோடதும் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கையில் எடுக்கிறதுக்கு நல்லா தான் வந்திருக்கு. பட் இந்த ஃபோனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஓப்போ ஃபோன் தான், கிட்டத்தட்ட ஓப்போவோட ஒரு A78, A56 இந்த ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அண்ட் பிளாஸ்டிக்னால தான் இந்த ஃபோனை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஹேண்ட் ஃபீல் வைஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஒரு கிளாஸி ஃபினிஷிங், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒட்டுது. பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபோன் தான். அது போக IP54க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு. சின்ன சின்ன மழை தண்ணி போச்சுன்னா ப்ராப்ளம் வந்து கிடையாது. 186 கிராம்க்கான வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8.3 mm திக்னஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பல்ஜான ஃபோன்லாம் இல்லை, நார்மலாக நீங்கள் ஸ்லிம்மாக தான் வந்திருக்கு. கையில் எடுக்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இதோட அந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக வந்திருக்கு. நான் டிஸ்பிளே பற்றி பேசும்போது வந்து சொல்கிறேன். மற்றபடி பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பெருசாக குறை சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் பெரிய டிராபேக். உங்களுக்கு டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப முக்கியம்னா இதை விட நல்ல ஃபோன் நிறைய இருக்குது, நீங்கள் அதுக்கு வந்து போகலாம். டிஸ்பிளே ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 6.5 inch IPS LCD பேனல், HD+க்கான ரெசல்யூஷன் இருக்கு, 90 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி பற்றி பேசிங்கன்னா ஓரளவு டீசெண்டாக வந்திருக்கு, ரொம்பலாம் சூப்பர் கிடையாது. ஆடியோ சாம்பிள் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த டிஸ்பிளே எனக்கு பிடிக்காத விஷயம்னா அந்த HD+ ரெசல்யூஷன் அண்ட் இந்த வார்ட்ராப் நாச்சு, பெசில்ஸ் இது எல்லாமே இந்த ஃபோனை ரொம்ப ஒரு ஓல்டு லுக்குக்கு எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா இப்போ வர ஒரு 10,000 மோட்டோரோலா ஃபோனில் வந்து ஒரு நல்ல ஒரு பஞ்ச் ஹோல் கொடுக்குறாங்க. பட் அது இந்த ஃபோனில் வந்து கிடையாது. என்னன்னா HD+ யூஸ் பண்ணால் கூட ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்து பெசில்ஸ்லாம் ஸ்லிம்மாக வச்சாங்கன்னா ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். பட் இது கொஞ்சம் ஓல்டு மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆடியோ வைஸ்மே இது கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு. விவோ எடுத்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டியோட 6080 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 7 nm ஒரு நல்ல 5G ப்ராசர், 7 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G கனெக்டிவிட்டியுமே பெட்டராக தான் வந்திருக்கும். அண்ட் இந்த டிமென்சிட்டி 6080 விவோட இந்த பட்ஜெட்டுக்குமே நல்ல ஒரு ப்ராசர் தான். தாராளமாக இதில் மீடியம் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம், சின்ன வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணலாம், நார்மலாக மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா இது எல்லாத்துக்குமே பெட்டராக வந்திருக்கும். ஸோ இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அது போக 5Gமே சப்போர்ட் பண்ணும், அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் விளாண்ட ஒரு சில கேம்ஸுமே டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிச்சு. எல்லாமே மீடியம் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் தான். அண்ட் ஹீட்டிங் பெருசாக வந்து கிடையாது. நார்மலாக நீங்கள் எல்லா ஃபோனும் எப்படி ஹீட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஆகும். ஓவர் ஹீட்டிங் இந்த ப்ராசஸரில் பெருசாக நானுமே பார்த்தது கிடையாது. நல்லா தான் வந்துருக்கு. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரால பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. பின்பக்கமாக 2 சென்சர் இருக்கு. பிரைமரி 50 MP, அடுத்து ஒரு 2 MP டிப் சென்சர் வந்துருக்கு. செல்ஃபி கேமரா 8 MP வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே ஒரு டீசெண்டாக தான் இருக்கு. நைட் மோட் நான் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன், ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. லைட் இருக்கும்போது ஒரு ஓகே ஃபீலிங் வந்து கொடுக்குது. பட் லைட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நைட் மோட்ல அந்த ஃபோன் பெருசாக இருக்காது. டே லைட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கலர் அக்யூரசி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். மற்றபடி ஃபோட்டோவில் டீட்டெயிலிங்கும் சரி, அந்த ஒரு பிரைட்
நீட்டான ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்திருக்கு. ஸோ டே லைட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் ஓரளவு நல்லா இருக்குது. வீடியோ மேக்ஸிமம் 1080p தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், டீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமரா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பெட்டராகவே. பட் ஓகே, ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பட் நீங்கள் விவோ ஃபோன் கேமரா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க, ஒரு டீசெண்டான கேமரா வந்திருக்கு. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. விவோ Y28ல் இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p வீடியோ. ஸ்டெபிலைசேஷன்லாம் அந்தளவுக்கு இல்லை. டே லைட்டில் எடுக்கும்போது டீட்டெயிலிங் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குது. அண்ட் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh வந்திருக்கு. சஃபிஷியன்ட் தான் இந்த ஃபோனுக்கு. 7nm ப்ராசர், இந்த 5000 mAh வந்திருக்கனால பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஈஸியாக 1 day பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன், பேட்டரி அந்தளவுக்கு ட்ரெயின் வந்து ஆகலை. பட் எனக்கு எங்கே வந்து ஒரு ட்ராபேக் தோணுச்சுன்னா இதோட சார்ஜிங்கில் தான். 15 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல முடியாது, சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி தான். அந்த 15 வாட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து எடுத்துக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு ஸ்லோங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நான் போட்டப்பே ஒரு 20% ஏறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா 2024 வந்திருக்கும். இன்னமும் அந்த 15, 18 அப்படின்னு ஒரு சில பிராண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 33 வாட் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி சார்ஜிங், அந்த பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நமக்கு Android 13 தான் வந்தது. Android 14க்கு கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக வந்திருக்கும். அண்ட் FunTouchOS வந்துருக்கு. FunTouchOS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், ப்ளோட்வேர் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுலேயுமே ஒன்று சின்ன ஆட்ஸ் வந்து இருக்க தான் போது, பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் RAM அண்ட் வேரியண்ட்னு பார்த்தா மொத்தம் 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4GB RAM, 128GB ஸ்டோரேஜ். அது போக 6/128, 8/128 வந்துருக்கு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் 4/128 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுவே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ரேம்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த்து வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வேறு பிராண்டுக்கு வந்து போகலாம். ஸோ இப்போ இந்த 4/128 ப்ரைஸ்னு பார்க்கும்போது 15,000 கிட்ட எடுத்து வந்திருக்காங்க. 14,500 சம்திங் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு விவோ வந்து வேணும், ஆஃப்லைனில் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். ஏன்னா பர்ஃபார்மன்ஸும் சரி, 5Gயும் சரி, பேட்டரி லைஃபும் சரி, நார்மலாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். டிஸ்பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டாங்க. பட் மற்ற விவோ ஃபோன்ஸ் இந்த Y27லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து சூப்பரான ஃபோன் தான். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிங்கன்னா Moto G54 நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நல்ல ஃபோனாக வந்திருக்கும். இல்லை எனக்கு விவோ தான் வேணும்னா தாராளமாக அந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது, மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.